பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் 3வது வரியிலிருந்து பாருங்களேன். அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் அருமையான வசனத்தை சொல்லுகிறார். இந்த வசனம் நிறைய பேருக்கு பெரிய ஒரு காரியமாவே தெரியாது, இந்த வசனம் பெருசாவே தெரியாது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா இதோ கிறிஸ்த பிள்ளைகள், அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம்ல, நம்ம என்ன செய்யணும்? ஒரு நேரமா சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சுவிசேஷ வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கணும் மற்றவங்களுக்கு முன்பாக. ரெண்டையுமே செய்யல அப்படின்னா தேவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நம்மை கணக்கு கேட்பாரு. சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்படின்னால நீங்க நினைச்சுக்கிறீங்க ஏதோ பாஸ்டருடைய வேலை, அது சுவிசேஷகனுடைய வேலை, ஊழியம் செய்கிறவருடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் உங்களுக்கெல்லாம் அந்த வேலை இல்லையா? அது நம்ம மேல் விழுந்த கடமைன்னு சொல்லி நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான ஜனமே, நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த செய்யற வேலையில இதோ நீங்கள் சுவிசேஷம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கலாம். எப்படி வாழ்ந்து காமிக்கலாம்? தானியேலை போல உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கலாம். யோசேப்பை போல உண்மையான ஒரு வேலைக்காரனுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காமிக்கலாம். சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அந்த வேலையில நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அதுதான் சுவிசேஷமான ஒரு வாழ்க்கை. உங்களை பார்த்து உலகத்துல வாழக்கூடிய ஜனங்க சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைப்பா, அது இயேசு கிறிஸ்துடைய மகன் இதோ பிள்ளையா இருக்கிறாங்க, இவங்க கிட்ட ஒரு குற்றத்தையும் காண முடியலன்னு சொல்ல முடியுமா? அதுதான் சுவிசேஷ வாழ்க்கை. 2வது, வசனத்தை சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்க சொல்லலாம். எல்லாத்துக்கும் நான் போய் சொல்லல, வசனத்தை சொல்லக்கூடிய நபர்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லி நீங்க ஜெபிக்கலாம். அதையெல்லாம் நீங்க செய்வதே கிடையாது. சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆனா சபைக்கு போயிட்டு சந்தா கட்டிக்கிட்டு காணிக்க போடுறதுனால மாத்திரம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. புரிந்து கொள்ளுங்க, ஏமாந்துகிட்டு இருக்காதீங்க. சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கிறது. நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிற நபரா இருப்பீர்களானால் ரொம்ப சந்தோஷம். அப்படி இதுவரைக்கும் இந்த செய்தி கேட்கிற என் சகோதரி, நீங்க வாழல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழலன்னா இனிமேலா சொப்பு கொடுங்க. சுவிசேஷ வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே, சாட்சியா வாழணும். அதுதான் சாட்சியான ஒரு வாழ்க்கை. 2வது, வசனத்தை யாருக்காவது நான் சொல்லணும், யாருக்காவது வசனத்தை சொல்லி சாட்சியை சொல்லி நான் ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்க முதல்ல அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி பாருங்க. அப்பதான் தேவன் கிரியை செய்வார். ஏன் தெரியுமா? இது நம்ம மேல விழுந்த கடமை, உங்க மேலையும் என் மேலையும் விழுந்திருக்கிற கடமை. இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டு இருக்கிறேன். இதோ கர்த்தருடைய பார்வையில சுவிசேஷ வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சபையில சுவிசேஷம் சொல்றேன், கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷம் நாங்க சொல்றோம். SMS வழியா சுவிசேஷத்தை பரப்பிட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப் மூலயமா, இன்ஸ்டாகிராம் மூலயமா, இதோ எந்தெந்த சோசியல் மீடியா இருக்குதோ அத்தனை இடத்துல நாங்க முயற்சி எடுத்து பரப்பிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க எதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு பங்கு உங்களுடைய காரியம் இருக்குமானால் நம் மேல விழுந்த கடமை, உங்க மேல விழுந்த கடமையை நீங்க நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது ஆசீர்வாதமாய் நாம் பிரவேசிக்கலாம். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இனி வரக்கூடிய நாளிலாவது ஆண்டவரே நாங்க சுவிசேஷ வாழ்க்கையை வாழ, சாட்சியான வாழ்க்கையை வாழவும், சுவிசேஷ வார்த்தையை தகப்பனே மற்றவர்களுக்கு சொல்லி சாட்சியான வாழ்க்கையை சொல்லி ஜெபிக்கவும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுங்க. வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.